ஏழை விவசாயி எடப்பாடின்னா சம்பந்தி வீட்டுல இருந்து 746 கோடி எடுத்திருக்கு ஈடி. உன் மகன் மித்துன் இருக்கான்ல, அவன் 47 கோடியோட ஒரு இடத்துல மாட்டி இருக்கான். உன் சம்பந்தி ராமலிங்க வீட்டுல இருந்து 746 கோடி பிக்ஸ் பண்ணி இருக்கோம். என்ன சொல்ற? கட்சியை குடுக்கறியா இல்ல கூட்டணிக்கு வரியா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு கட்சியும் வேண்டாம், அதிமுக வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் உங்களுக்கு அடிமைன்னு அமித்ஷா அண்ணா திமுகவை அடிமை திமுகன்னு பேர் மாத்தி நேத்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் சொல்றாரு ஊர்ல இருக்க கோயில் காசெல்லாம் எடுத்து ஸ்கூல் காலேஜ் கட்டுறாங்க அப்படின்னு. ஸ்கூல் காலேஜ் கட்டுறாங்க அப்படிங்கிறது. ஸ்கூல் எதுக்கு கட்டுறோம்? எதுக்கு கட்டுறோம்? சத்தமா படிக்கிறதுக்கா? காலேஜ் ஏன் கட்டுறோம்? காலேஜ் ஏன் கட்டுறோம்? படிக்கிறது. ஒருத்தர் ஸ்கூல் காலேஜ் வேணான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு தானே? வெக்கமா இல்ல எடப்பாடிக்கு? வெக்கமா இல்ல? நீ ஒரு திராவிட கட்சி தானே? நீ அண்ணா திமுகன்னு சொல்ற திராவிட கட்சின்னு இத்தனை நாள் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நாற்காலிக்காக, தன் பிள்ளையை காப்பதற்காக, தன் சம்பந்தியை காப்பதற்காக காவி கொடி தெரித்து அடிமையாக அண்ணாமலைன்னு ஒருத்தன் உன்னை மானங்கட்டத்தனமா கேள்வி கேட்டானே, அந்த கட்சியில போய் நீ கூட்டணி வைக்கலாமையா? அண்ணாமலை இப்ப டிவியில போட்டோம்ல, அண்ணாமலைன்னு ஒரு ஆளு அசிங்கமா கேட்டா அண்ணாவை பேசினார்கள், நாங்கள் பாஜகவை விட்டு வெளியேறினோம். சார், பாஜகவும் ஆமையும் ஒண்ணு. ஆம பூந்த வீடு விளங்குமா? விளங்குமா? விளங்காது இல்ல. தைலாபுரத்துல பாருங்க, பாஜக போனது அதிமுக. அண்ணன் சொன்னிச்சுல்ல, சசிகலா அதிமுக, ஓ பன்னீர்செல்வம் அதிமுக, டிடிவி தினகரன் அதிமுக, பழனிசாமி அதிமுக, எல்லாத்தையும் பிச்சு படாரிட்டாங்க. இப்ப தைலாபுரத்துல இப்ப சாயங்காலம் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அன்புமணி இனிஷியல வேணா போட்டுக்கோ, என் பேரு ராமதாசன், நீ பயன்படுத்தவே கூடாதுன்ட்டார். பாவம், ஆம பூந்துச்சு, குடும்பம் காணா போச்சு. ஒரு சங்கி இருக்கிற ஸ்கூல மூடி கோயில் பணத்துல ஸ்கூல் கட்டக்கூடாதுங்கிறான். காணிக்கை போடுகிறவர்கள் பக்தர்கள், காணிக்கை போடுகிறவர்கள் பக்தர்கள். அந்த பணம் பக்தர்களின் பிள்ளை படிப்பதற்கு ஸ்கூல திறக்கிறோம். 1000 பேருக்கு உணவளித்தல், அன்னசத்திரம் 1000 அமைத்தல், அதை விட அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். கல்விதான் உன்னை உயர்த்தும், கல்விதான் உன் அடிமை விலங்கை உடைக்கும், கல்விதான் உன்னை மானமும் அறிவும் கொண்ட மனிதனாய் மாற்றும் என்று தந்தை பெரியார் சொன்னார். அந்த வழியில முதலமைச்சர் சொன்னார், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ படி, நீ படி, நான் இருக்க உன்னைய பார்க்க.